ரெட்டை தாலி, 2 தாலி கட்டி விட்டுருக்காங்க எனக்கு. ஆனால் புருஷன் என்னப்போ எனக்கு பத்திரிகையாளர்கள் தான். நான் ஏற்கனவே ரெட்டை தாலி கட்டியிருக்கேன், ஆனால் புருஷன் என்னவோ பத்திரிகையாளர்கள் தான். இந்த 2 தாலி கொடுத்த ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. விவேக் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த கோட்டுக்கிட்டலாம் போட்டிருக்கனால தேங்க்ஸ்ன்னு சொன்னால் தான் அவருக்கு புரியும். அவர் ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் தான் ஆரம்பித்தார் அவர். நான் ஏதோ ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, பத்திரிகை நண்பர்கள்னு சொல்லிட்டு எனக்கு புருஷன் மாதிரின்னு. இப்போ இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர்கள்ட்ட இருக்கு. அதுக்குரிய தகுதி வந்து இந்த படத்தில் இருக்கு. நிச்சயமாக அந்த படத்தில் தகுதியான ஒரு படம்ங்கிறது எப்படி தெரியும்னா, இன்னைக்கு பாரதிராஜா சார் இந்த மேடையில் கொடுத்த அங்கீகாரம் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துக்கான ஒரு சரியான ஒரு தகுதி. 30ஆம் தேதி இந்த படத்தை நான் வெளியிடறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி படத்து மேல விநியோகஸ்தர்களை பயங்கர அவநம்பிக்கை உண்டு. நான் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா கடவுளை கும்பிடுறேன். கடவுளுங்கிறது எனக்கு வந்து ரசிகர்கள் தான். நிச்சயமா இந்த படம் வந்து ரசிகர்கள்ட்ட போனா இந்த படம் ஜெயிக்கும். புதிய பாதை டைம்ல இதே மாதிரி சந்தேகம் வந்தது. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணும்போதும் இதே மாதிரியான ஒரு சந்தேகம் வந்தது. இன்னும் சொல்ல போனா படம் தயாரிச்ச படம் சம்பந்தப்பட்ட ஒரு 40 பேர் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ரசிகர்கள்ட்ட போய் தான் அந்த படம் வந்து ஜெயிச்சுது. அந்த மாதிரி நான் என்ன குறிக்கோளா வச்சிருக்கேன்னா, என்னுடைய எய்ம் வந்து ரசிகர்களை இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கவரும். பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரே ஒரு உணர்ச்சிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இந்த முழு ஸ்கிரிப்டும் அப்படி அடங்கி போயிடுது. அதை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் எனக்கு வந்து விஜய் படம், அஜித் படம்னா நிச்சயமா அதுக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று இருக்கும். எடுத்த உடனே வியாபாரம் ஆயிடும். இந்த போட்டியில தான் நம்மளும் ஓட வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த போட்டிக்குள்ள நானும் ஓடுறதா இருந்தா என்னுடைய படத்துக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தகுதி ஒன்று வேணும். அதுக்கு நம்ம வந்து 30 மாசம் சுமக்க வேண்டியதா இருக்கு. இந்த குழந்தைய 10 மாசம் சுமந்தா பத்தாதுங்கிற அளவுக்கு 30 மாசம் வயிற்றிலே இருந்தா அது எவ்வளவு சிரமமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சிரமத்தோட 30ஆம் தேதி இந்த படத்தை வந்து வெளியிட முடியாம, நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் இந்த படத்தை வந்து நிறைய பிரமுகர்களுக்கு போட்டு காமிச்சு பத்திரிகை மூலமா அது கொஞ்சம் பிரபலமாகி அதுக்கப்புறம் இந்த படத்தை வெளியிட்டோம்னா அதுக்குரிய மரியாதை கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நிச்சயமா இந்த படத்தை வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமாவே நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் 30ஆம் தேதியா இருந்தா நிச்சயமா 27ஆம் தேதி நம்ம அதுக்கான ஒரு ஸ்கிரீனிங் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அது கொஞ்சம் தள்ளி போகுது. எப்போ தள்ளி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து முதல்ல உங்களுக்கு காமிச்சு உங்களோட அபிப்பிராயத்தோட தான் இந்த படத்தை நான் வெளியிட போறேன். 31ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்றாங்க. கோல்டன் குளோபுக்காக இந்த படம் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி ஸ்கிரீன் பண்றாங்க. இப்படி நிறைய தகுதிகள் வந்து இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது, பாரதிராஜா சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு என்ன அவர் முதல்ல சொன்ன மாதிரி புதிய பாதை நேரத்தில் என்ன பார்த்துட்டு இவன்லாம் நடிக்க வரதா அப்படின்னு நினைச்சேன். அவர்கிட்ட இருக்க ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாவே சொல்லுவார். அது வந்து அதாவது அவர் வந்து அதை சரியா எடை போடலை என்னன்னு சொல்றதை கூட அவர் தைரியமா சொல்லுவார். அந்த மாதிரி அவர் வாயால ஒரு வார்த்தை வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். அவர் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாருங்கிறது வந்து நான் உணர்ச்சி வசப்படாம பேசுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நானும் உங்களை நேரில் வந்து பார்த்து உங்களோட கொஞ்ச நேரம் பேசி இந்த படத்தை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க சாதனையை முறியடிக்கணும் சார், அதுதான் என்னுடைய பெரிய சாதனையா இருக்கும். அதுக்கு வந்து இன்னும் யாரும் பிறந்து வரல. அவ்வளோ பெரிய சாதனைகள் இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, கிராமம் சொன்னோன்னே நான் 16 வயதுல இருக்க ஒரு சாங் தான் எடுத்து போட்டிருப்பேன். இன்னமும் கிராமம்னா 16 வயதுல மீட்டி நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. மிஸ்டர் சமுத்திரகனி அவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்னா நான் நிறைய அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அவர் எனக்கு அடிக்கடி சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்ன ஒரு காதலி மாதிரி நினைச்சிட்டு கூப்பிடுவார். அநேகமா அவர் கூப்பிடுற ஆண் காதலி நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேரை கூட ஏதோ ஒரு பெண் நண்பர் பேர்ல தான் போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தவறி போய் கூப்பிடுறாரு நம்ம தெரியல. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய எக்ஸ்பிரஷனும் வந்து நான் இப்போ எக்ஸ்பிரஷன் தான் பார்க்குறேன். எல்லாருடைய எக்ஸ்பிரஷனை பார்த்து இந்த படம் வந்து தேருமா, தகுதி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களை வச்சு தான் நான் கணிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது வந்து ராம்ஜி சாருடைய ஒளிப்பதிவு. அதை நான் தனியாக சொல்ல வேண்டியதே கிடையாது.
நான் இதுக்காக நிறைய படத்துக்கு நான் வந்து அவரை போய் கேட்டிருக்கேன், அது பண்ண முடியல. ஈவன் ஒரு படத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய படத்துக்கு நான் ட்ரை பண்ணி அவர் பண்ண மாட்டேன்ட்டாரு. என்ன காரணமும் தெரியாது. பட் இந்த படத்தோட கதையை நான் சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று வந்து எஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அது வந்து அவர் நிறைய பேச மாட்டாரு, படத்துல வந்து அவருடைய பேச்சாவே இருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய வந்து ராம்ஜி சாருக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் ஒரே ஒரு பாடல், அந்த பாடலை வந்து உயிரை உழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அப்புறம் சத்யா சார் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் இந்த ஆங்கில படத்திலலாம் நினைப்போம், ஆசைப்படுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங் வந்து நம்ம படங்கள்ல வரணுமே அப்படின்ட்டு. இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது நிச்சயமா சத்யா சார் வந்து அதுக்கு என்ன சொல்றது ரொம்ப சரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பணிபுரிந்த எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தங்கராஜ் சார் வந்து ஒரு நல்ல ரசனையான ஒருத்தர். சாமி என்னுடைய உதவியாளர், அவர் ஒரு இயக்குனராக இங்கே வந்திருக்காரு. நான் பொதுவாக மற்ற மேடைகளில் தான் நிறைய பேசி கைத்தட்டல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நான் எதிர்பார்க்குற கைத்தட்டலுங்கிறது இந்த ஒத்த செருப்பு படத்துக்காக கிடைக்க போற கைத்தட்டல் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். பாரதியார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், நீ வந்து போக வேண்டிய இடம் வேற, நீ இருக்க வேண்டிய இடம் வேற போது அதுக்கான முயற்சி மட்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் கூட அதுக்குரிய ஒரு முயற்சி மட்டும்தான். மீதி நான் நிறைய பேசுறதுக்கு பதிலா விரைவில் நீங்க இந்த படத்தை பாருங்க, அதுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணுங்கிறத ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, படம் பார்த்து அதிர்ச்சியில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, பத்திரிகை அனைவருக்கும் சம்பிரதாயமாக படங்களை பார்த்துவிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கணும். இது அழகா இருந்துச்சு, அது அழகா இருந்துச்சு, இதுல தோணும். நான் வெளியே வந்த உடனே பார்த்திபனிடம் சொல்லியது, தயவு செய்து என்னை பேச அழைக்கல. காலையில் 8 பக்கத்தில் உனக்கு ஒரு கடிதம் வரும், பயிற்சி தனியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சம்பிரதாயங்கள் நீங்க வரணும் சார். சரி, இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லிட்டு விரிவாக விளக்கமாக ஒன்று தனியாக. முதல் முறையாக புதிய பாதை படம் உதவி இயக்குநராக பாக்கியராஜ் இருக்கும்போது தாமினி கணவர்கள் படத்தில் ஒரு சாங் நான் ஷூட் பண்ணேன் அவங்களுக்கு. அப்போ யுவாசன் அசிஸ்டன்ட் அங்கே திட்டி அனுப்பி உன்னை முன்னிட்டே வரைப்போம் அந்த பக்கம் வரைச்சி விடுவேன். அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் கேம் வித் இன்விடேஷன், நான் படம் பண்ணுறேன். அப்படியா, புதிய பாதை யாரு? நான் அடச்சென்றாரன் நடிக்கிறேன். நான் யாரை வேணாலும் நடிக்கலாம்னு சொல்றேன். முதல் முறையா ஷாக் ஆகும், இவனு என்ன தைரியம் தான் நடிப்பான் அப்படின்னு. அந்த புதிய பாதை வெளியே வந்த உடனே நான் நினைத்த நினைவுகளும் சுக்குநூறு ஆக்கிட்டேன். அன்னைக்கு நான் என்னன்னா, உனக்கு பல டைமென்ஷன் இருக்கு. எப்பவுமே சொல்லுவேன், நீ இருக்க வேண்டிய இடத்திலே இந்த திரையுலகம் உன்னை வைக்கவில்லைன்னு சொல்லுவேன். நீ இருக்க வேண்டிய உயரம் வேற, இன்னும் சரியாக திரையுலகம் உன்னை கணிப்பிடலன்னு சொல்லுவேன். பல்வேறு விதமான உருவ அமைப்பில் ஒரு களிமண் தான் இப்படி ஒரு பொம்மை, அடுத்த இடம் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். பரவாயில்லையே, என்ன ஒரு நாள் கை தவறி கீழே விட்டான். ஐயோ, இதெல்லாம் உடஞ்சா உள்ள வந்து வேற இன்னொரு டைமென்ஷன் மார்பிள். மார்பிள் தெரியாம போச்சு. மார்பிள் ரொம்ப வடிவுகள் வருது, இது வருது, அது வருது, எத்தனையோ. அந்த மார்பிள் ஒரு நாள் கீழே விழுந்துச்சு, உடஞ்சா உள்ள வைரம் இருக்கு. இதெல்லாம் மார்பிள் உடஞ்சி போகுது, வைரம். சாரி, ஏன்னா தெர் இஸ் நோ வேர்ட்ஸ். இது சும்மா சம்பிரதாயத்துக்கு வேண்டி சொல்றதில்லை. இதுவரைக்கும் தமிழ் துறையில் ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கு, திசை மாற்றங்கள் வந்திருக்கு. எவ்வளவோ சிறிதர் காலம் எல்லாம் பாக்கியராஜோட. இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் திரைப்படத்தில் உலகை தன் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்முடைய படம் வந்து உலகத்தை ஒரிஜினலாக நிஜமாக உலகத்தை தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி வைக்க போகின்ற படம். அன்பிலீவபிள். இன்னும் எனக்கு
அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீளவே இல்லை. நான் பேசக்கூடாதுன்னு எழுதுறேன்னு, ஏன்னா இது ஒரு கத்தியை தண்ணிக்குள்ள போட்டா அப்படி உள்ள போவார், சலனம் இல்லாமல். அது மாதிரி மனசுக்குள்ள இறங்கிடுச்சு. அன்பிலீவபிள் வெதர் யூ டிட் இட் ஆர் நாட். இது கான்செப்ட் வேற. ஒரு தனி மனிதனாக நீ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அரை மணி நேரம் பண்ணலாம், 2 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு உட்கார வச்சிருக்கேன். சவுண்டு ஏன் இந்த ரசூட்டியை கூப்பிட்டேன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சு. எவ்ரிதிங் இஸ் வெரி பர்ஃபெக்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் ஆகிறது என்னால் நம்பவே முடியல. சில விஷயங்கள்லாம் எப்படி ஹவு கேன் சிட் அண்ட் இமேஜின். இதை கிராஃப்ட் எழுதுனா கூட எழுதலாம், இது வந்து இதுக்கப்புறம் அதை பண்ணலாம். பட் நான் யோசிச்சு பாடுறேன், என்னால் கற்பனையே பண்ண முடியும். காட் பிளஸ் யூ. எல்லாம் நிறைய படங்கள் வந்து இந்த இளைஞர்கள் ரொம்ப பிரமாதமாக வளர்த்தாங்க இன்னைக்கு. பட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு முன்ன போயிட்ட. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனக்கு சொல்ல தெரியல. தனியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஒரு கடிதம் எழுதுகிறேன், தனியாக ஒரு பயிற்சி கொடுக்குறேன். உனக்கு செய்ய வேண்டியதான். நான் ஏற்கனவே உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ இருக்க வேண்டிய இடத்தில் திரையுலகம் உன்னை வைக்கவில்லை. யூ ஹேவ் டு நிறையா எழுத்தும் சரி, நடிப்பும் சரி, திங்கிங், எதையுமே ஒரு ஒத்தை சேர்ப்பு. அது கூட இன்விடேஷன் கூட வித்தியாசமாக யோசிப்பான். என்னடா இது, எதை எடுத்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இல்லாமல் இருக்கவே மாட்டான். அப்புறம் நீ எங்க ஊருக்காக இல்லை, நீ என்ன சைதாப்பேட்டையில் பிறந்தவனுக்கு இவ்வளவு புத்தி, எனக்கு இவ்வளவு மூணு கேட்பேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. there is no words. you are தமிழ்நாட்டை எல்லாரும் தமிழ்நாடு பக்கம் எல்லா தலைகளும் திரும்பிச்சுன்னு சொல்லுவாங்களே, இந்த படம் தான் உலக மக்களை தமிழ்நாட்டு பக்கம் திரும்ப வைக்கும். நன்றி. மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய என்னுடைய சிஷியன் அவர்களுக்கும், மற்றும் சிஷியனுக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப உறுதுணையாக இருந்த கேமராமேன் ராம்ஜி, அனைத்து உதவியாளர்கள், டெக்னீஷியன்கள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் இருக்கிறவங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி மீடியா நண்பர்கள், எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பார்த்திபன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுன்னு சொன்னால், பார்த்திபன்னாலே எப்பவுமே ஏதாவது வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அதை மேலும் மேலும் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹலோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் துணிச்சலை பாராட்டுறா இல்லை பரவாயில்ல, பார்த்திபன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறா, எதை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து பெருமையாகவும் இருக்குது, ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. என்னென்னா, பார்த்திபனும் நிறைய நேஷனல் அவார்டு அது இதெல்லாம் வாங்கிட்டாப்புல. என் சிஷியனும் வந்து அவன் இன்னொருத்தர் இருக்கானே பாண்டியராஜன், அவனும் இங்கேயும் வாங்கிட்டான், வெளிநாடு வரைக்கும் போய் அவனும் கொஞ்சம் அவார்டெல்லாம் வாங்கிட்டான். நான் குருன்னு பேர் இன்னும் நான் அவார்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை. இருந்தாலும் இவங்கெல்லாம் வாங்கினாலே நான் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் அந்த துணிச்சல் இது எல்லாம் தாண்டி, இதை தாண்டி நடிக்கிறதுல வந்து தன்னால் எவ்வளோ பிரமாதமாக நடிக்க முடியும்னு இந்த படத்தில், ஏன்னா எல்லா விதமான எமோஷனும் இதில் காமிச்சு பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மற்ற இதை விட இதில் வந்து பார்த்திபன் வந்து நடித்ததுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. என்னென்னா, அதாவது உணர்ச்சிகரமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் அது வந்து அதுதான் வந்து என்றைக்கும் சக்ஸஸாக இருக்கும், அதுதான் மனசில் நிற்கும் அப்படிங்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்க இல்லை இவங்க இல்லை, இத்தனை ஆர்டிஸ்ட் இத்தனை பிரம்மாண்டம் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் உணர்ச்சிங்கிறது ஒன்று இருந்தது. அந்த ஒரு உணர்ச்சிங்கிறதுனால அது அப்படியே நம்மளை வந்து கடைசி வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டு இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டுங்கிறது எவ்வளோ தூரம்
பார்த்திபன் வந்து எவ்வளோ திங்க் பண்ணி இது பண்ணியிருப்பாப்ல அப்படிங்கிறபோது அந்த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றி அல்ல, மேலும் மேலும் பல வெற்றிகள். அந்த வெற்றி எனக்கு பெருமை, எனக்கு பெருமைன்னா அப்புறம் எங்கள் டைரக்டருக்கு பெருமை. ஸோ இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் படத்தில் வந்து இது இப்போ அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரெக்கார்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே கால் தூக்கி விட்ட அளவுக்கு இது இந்திய, அதாவது தமிழ் திரைக்கும் பெருமை, இந்திய திரைத்துறைக்கும் ஒரு பெருமை. இன்னும் இன்னும் பார்த்திபன் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.